ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் மிஸ்டர் மிதிவண்டி மேன். என்னடா காலங்காத்தால ரைடு போகாம அடிக்கிற வெயில்ல ரைடு போனான்னு பார்த்துட்டு இருக்கீங்களா? ஏன்னா 11 தான் கடை திறப்பாங்க. ஆக்சுவலி நான் சைக்கிள் எடுத்த ஷாப். இப்போ ஏன் நான் அந்த சைக்கிள் ஷாப் போயிட்டு இருக்கேன் அப்படின்னா, சைக்கிள் எடுத்ததுக்கப்புறம் ரைடு எங்கேயுமே போகலை. ஸோ சாட்டர்டே ஈவினிங் ஆஃபீஸ் விட்டு வந்துட்டு ஈவினிங் சித்தி வீட்டுக்கு போயிருந்தேன். ஒரு 10 கிலோமீட்டர்ஸு. கொஞ்சம் தூரம் ஓட்டி பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் லைட்டாக ஃபீல் ஆச்சு. கொஞ்சம் சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ அதனால தான் அந்த ஷாப்புக்கு போயிட்டு இருக்கேன். இன்னைக்கு சண்டே, ஸோ 11:30க்கு வர சொல்லியிருந்தாங்க. அப்படியே நான் ஓகே சைக்கிள்லேயே போயிடலான்ட்டு வீட்டில இருந்து சைக்கிள்லேயே போயிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 22 கிலோமீட்டர் வீட்டில இருந்து மதுக்கரை, அதுக்கப்புறம் மதுக்கரையிலேருந்து ஆத்துப்பாலம், உக்கடம், அதுக்கப்புறம் ரேஸ் கோர்ஸ் வழியா அப்படியே வந்து அவினாசி ரோடு ஜாயின் பண்ணிட்டு அண்ணா சிலை, அதுக்கப்புறம் அப்படியே ஹோப்ஸ், பீலமேடு அப்படியே போயிட்டு இருக்கேன். ஸோ கிட்டத்தட்ட நம்ம ஷாப் கிட்ட நெருங்கிட்டோம். ஷாப் எங்கே இருக்குது அப்படின்னா ஏர்போர்ட் தாண்டி ஜிடி ஃப்ளைஓவர் இறங்கும் போது ரைட் சைடு இருக்கும். அப்படியே போய் யூட்டன் போட்டு வரணும். இப்போ கரெக்டாக நான் ஏர்போர்ட்டை தாண்டுறேன். பாலத்துக்கு மேலே போகலான்னு தான் பார்த்தேன். ஆனால் அடிக்கிற வெயிலுக்கு ஆல்ரெடி நம்ம வேற தகன்னு மின்றமா எம்ஜிஆர் மாதிரி இதுலேயும் இந்த வெயிலையும் மேலே போயிட்டு அவ்வளோதான் பெருகிடுவேன். ஸோ அதனால நிழல்ல ஜாலியா பாலத்துக்கு கீழே போயிட்டு இருக்கேன். நண்பர்களே, அப்படியே நான் சைக்கிள் ஓட்டிட்டு ராஜஸ்தானுக்கே வந்துட்டேன்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஓகே டைம் ஆச்சு, நான் வந்த வேலையை பார்ப்போம். பாய் கேமல்ஸ், ஒட்டகங்கள். ஓகே, இப்போ நம்ம ராஜஸ்தானை காலி பண்ணிட்டு அப்படியே தமிழ்நாட்டை நோக்கி போகிறோம். ஹலோ மக்களே, ஓகே வந்தாச்சு. ஆக்சுவலி உள்ள வேற ஒரு சைக்கிள் பார்த்துட்டு இருக்காங்க. அதை முடிச்சு நம்ம சைக்கிள் பார்ப்பாங்க. ஒரு 20 மினிட்ஸ் வெயிட் பண்ணி சொல்லியிருக்காங்க. சின்ன சின்ன குட்டி அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் முடிஞ்சுது. ஸோ அப்படியே கிளம்ப போகிறேன். அதுக்கப்புறம் குட்டி ஒரு சின்ன ஆக்சசரிஸ் வாங்கியிருக்கேன். ஸோ அப்படியே வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதா. ஃப்ரெண்ட்ஸ், கொடிஷா கிட்ட வரும்போது நான் ஒரு செலிப்ரிட்டியோட கார் பார்த்தேன். அவர் நிறுத்தியிருக்காரு அந்த செலிப்ரிட்டி என்னை பார்த்துட்டு. இப்போ அவர் யாருன்னு நான் உங்களுக்கு இன்ட்ரோ கொடுக்க போகிறேன். சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஆமாம், யார் சொல்லுங்க. ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. சார் என்ன இந்த பக்கம்? நான் சும்மா வெளில அக்கா வீட்டுக்கு போயிட்டு வந்தேன். நீங்க என்ன இந்த பக்கம்? சார் நானும் சும்மா அப்படியே கொடிசா கிரவுண்டு ஏதோ விலைக்கு போகுது, நான் இங்கே பார்த்துட்டு போகலான்னு. அவ்வளோ பெரிய காமெடி இல்லை இது. நல்ல விலையா இருந்தா சொல்லுங்க, 2 பேரும் பார்ட்னர்ஷிப் போட்டு வாங்கிடுவோம். ஓகே, ஹாப்பி சண்டே. ஹாப்பி சண்டே. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவர்கிட்ட பார்த்துட்டு அப்படியே நல்லா விசாரிச்சுட்டு அப்படியே ஜூஸ் குடிச்சிட்டு நாங்கள் அப்படியே போகிறோம். சரி, நான் போகிறேன் வீட்டுக்கு, இவர் அவங்க வீட்டுக்கு போகிறாரு. ஓகே நண்பர்களே, அப்படியே கிளம்பியாச்சு. நண்பர்களே, இந்த சைக்கிள் ஓட்டுறதுக்கு எப்படி இருக்கு தெரியுமா? அப்படியே எண்ணெயை கீழே ஊற்றி காலை வச்சா வலிக்கினே போய் அலமாரியில் அடிக்கிற மாதிரி ஸ்மூத்தாக இருக்கு. தாத்தா தருகிற தைய தாத்தா தருகிற தைய. இந்த 1000ல் ஒருவன் படத்துல நிழல் வந்ததும் அந்த புதை மண்ணெல்லாம் தாண்டி ஓடுவாங்கல்ல, ஆண்ட்ரியா கூட நிழல் ஓடுங்கோ அப்படின்னு கத்திட்டு ஓடுவாங்கல்ல, அந்த மாதிரி நானும் நிழலை பார்த்தா ஜாலியாகிடுறேன். அப்படியே நிழல்லையே ஓட்டிகிட்டு இருக்கேன்.
பாலத்து மேலே ஏறிடலாம் தான் தோணுது. ஆனால் அடிக்கிற வெயில பார்க்கும்போது தான் கொஞ்சம் பயமாக இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், கீழேயே போயிடுவோம். எவ்வளோ ரிலாக்ஸாக இருக்குது தெரியுமா கைஸ், வேற லெவலில் இருக்குது. ஸோ எல்லோரும் சைக்கிள் பயணத்தை நேசிங்க. திடீர்னு நான் பூமர் மாதிரி பேசுவேன், ஆனால் நல்லா இருக்கு. ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாரும்.